காலபுருஷ சக்கரத்துல காளை மாட்டை ராசி சின்னமாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் வளமாவும் நலமாவும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேன். ரிஷபம் அப்படின்னாவே நிலையானது தேடக்கூடியவங்க, பூமி போல புவி ராசின்னு சொல்லும். அழகும் ஆழமும் கலந்த ஆளுமை குணம் கொண்டவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட இவங்களுக்கு அமைதி தேவை கிடையாது, பொறுமை தேவை கிடையாது, நிலைத்த தன்மை கூட தேவை கிடையாது. ஏன்னா இது மூணுமே ரிஷபராசிகளுக்கு பிறவிலேயே வரப்பிரசாதமா கிடைச்சிருக்கு. ரிஷபராசி அப்படின்னாவே காத்து வீசினாலும் சரிங்க, சமநிலை குலைக்காத மரம் போல, எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் சரி உடைஞ்சு போகாத பாறை போல. வேலைன்னு வந்துட்டா கொஞ்சம் மெதுவா நடந்துப்பாங்க, மெதுவாக தான் தொடங்குவாங்க. ஆனா முடிப்பதுக்குள்ள அதுல தர்மம் இருக்கும், தரம் இருக்கும், நிலையான விஷயங்கள் இருக்கும், ஞானம் இருக்கும். வேற யாராலையும் செய்ய முடியாதுங்கிற உறுதியோடு தான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ரிஷபராசி வெற்றி பெறுவதற்கு அவங்க ஓடணுன்ற அவசியம் கிடையாது. நிதானமா நடை போட்டாலும் அதுல வெற்றி உண்டு. ஆனா நீ வேறம்மா, எங்களால் அதுதான் மாற்றிக்க முடியல. மற்றவங்களும் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க தெரியுமா, எடுத்தும் கவுத்தம் கூட செய்கிறாங்க, சக்ஸஸ் ஆகிடுறாங்க. எங்களால் மட்டும் அந்த மாதிரி வேகமாக செய்ய முடியல, மெதுவாக தான் செய்ய முடியுது, நிதானமாக தான் செய்ய முடியுது. எந்த ஒரு விஷயம் சீக்கிரமாக அதை டக்குன்னு முடிவு எடுக்க முடியறதில்ல. ஏன்னா எங்களுக்கு மனசு ஒப்புக்கிறதில்ல. இதெல்லாம் ரிஷபத்துடைய இயல்பு. அதனால தான் உங்களால் மற்றவங்க என்றைக்கும் பாதிக்கப்பட்டது கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் மற்றவங்க நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, அதை நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா மற்றனுடைய அவசர செயல்பாடுகள் ரிஷபராசியை பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. ரிஷபம் அப்படின்னாவே இவங்களுக்கு மனுஷ மக்களை விட இந்த அனிமல்ஸ் கிட்ட, அதால் இவங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க, இவங்களுக்கு வாயிலா ஜீவன்களை பார்த்தாலே ரொம்ப இலகுன மனசு. இந்த வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஆடு மாடு கோழி கொக்கு என் கிளி வரைக்கும் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இலகுன மனசுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நமக்கு வாய் இருக்குப்பா, நம்ம கேட்டு சாப்பிட்டுருவோம், ஆனா அவங்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 அறிவு கொண்ட ஜீவராசிகளையும் 6 அறிவு கொண்ட மனிதர்களை போல பாவிக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்கார். அப்ப எந்த அளவுக்கு நல்லவங்கன்றதை பார்த்துக்கோங்க. சரி, இப்படிப்பட்ட ரிஷபம் நல்லா இருக்கமா? சத்தியமா இல்லை. என்னம்மா நீ சத்தியெல்லாம் பண்ற, நீ என்ன பக்கத்துல இருந்து பாத்தியா? ஆமா. எவ்வளவு நெருக்கடி, யாரை நம்புறது? ஏன் இப்ப எல்லாரும் யானை இழைச்சி போயிட்டா எறும்பு கொண்டாட்டன்னு சொல்றது போல, இப்போ சில நெருக்கடிகளால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வரவன் போறவெல்லாம் அட்வைஸ் பண்றான், வரவன் போறவெல்லாம் அடிக்கிறான், வரவன் போறவெல்லாம் ஏளனமா பேசுறான். இந்த நிலைமையில தானே இருக்கீங்க ரிஷபம். மறுக்க முடியுமா உங்களால? ஏன் கடவுள்கிட்ட கேட்கறதா, யார்கிட்ட கேட்கறது? நான் எதாவது தப்பு பண்ணேன்னா? எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன். யாரையும் சுடுசொல் ஒரு வார்த்தை பேசினது இல்லையே. ரிஷபத்துடைய குமுறல் இதுவாக தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில சில நேரங்கள்ல நினைச்சிருக்கோம், ஒருவேளை சனி பகவான் தான் நமக்கு காரணமா இருப்பாரோ, இப்படி கூட நினைச்சிருப்போம். ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, சனி பகவான் அப்படின்னாவே நம்ம நவகிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர், ஈஸ்வர பகவானுக்கு நிகரானவர், அதாவது சிவபெருமானுக்கு. ஏன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் நாங்கள் ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா? சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்றார் போல பலன் தரக்கூடிய நீதிமான் தான் நாங்கள் ஜோதிடத்துல சனி பகவானவே சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு ஏற்ற பலன், தீமைகளுக்கு ஏற்றார் போல பலன். சனிபாவுடைய தாக்கம்ங்கிறது நம்மளை எப்படி மாற்றும் தெரியுமா? கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக, பொறுமை கொண்டவங்களாக மாத்திரும். பலவிதமான தொழில்களுக்கு காரண கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத பண்புடையவர். ஒவ்வொரு ராசிலுமே 2.5 வருஷம் வாசம் செய்வார். சனி பகவான் அடுத்த ராசிக்கு போறதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறாரு. பெரிய அனுபவம். வயசு சின்னதாவே இருந்தாலும் சரிங்க, இவர் உங்க ராசியில உட்கார்ந்துட்டு போனதுக்கு அப்புறம் பல வருடத்துக்கு பலன் சொல்லுவீங்க. நீங்க ஜோதிடரா மாறிடுவீங்க, அந்த அளவுக்கு அனுபவசாலியா மாறிடுவீங்க. இந்த பிரச்சனையா, இதுக்கு இப்படிதான் நீ சரி கட்டணும், இந்த பிரச்சனையா இது இதனாலதான் உனக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஆணிவேர் வரைக்கும், அதை விட்டு விலகிற வரைக்கும் இவங்களால அதுக்கான வழிகாட்டுதலை சொல்ல முடியும். இப்படி நீதிக்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன், இது போல பலவிதமான உயர்ந்த பட்டங்களை கொண்ட சனீஸ்வர பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இதனால ரிஷபராசியுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான நல்லது நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ ரிஷபராசி யோசிப்பீங்க, என்னது நல்லதா எங்களுக்கா? ஆமாங்க, ரிஷபராசிகளே மன மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. பேச்சில மட்டும் நிதானம் இருக்கு, வியாபாரத்துல உயர்வு இருக்க போகுது,
வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அதிக உழைப்பு போட வேண்டியிருக்கும். ஆனாலும் அதுக்கேற்ற அனுகூலம் இருக்கும். நண்பருடைய உதவியால பணம் கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். ஆல்ரெடி நீங்கள் பொறுமைசாலிங்க. அந்த பொறுமைக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்க போகுது. பெற்றோர்கள் மூலம் பணம் வரும். வருமானம் அதிகமாகும். சொல்லப்போனா இந்த வக்ர நிவர்த்தி என்ற நிகழ்வு உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைய போகுது. உடைய முன்னேற்றத்துக்கான பாதை தரக்கூடிய நேரம். தீராத நோய்களிலிருந்து நிவாரணம் அளிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படுது. தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். தொழிலில் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு புதிய திசையை காட்டக்கூடிய நேரம். இது தொழில் செய்றீங்க, வியாபாரம் செய்றீங்க அப்படின்னாக்கா ஒரு பொன்னான நேரங்க இது. நிதி ஆதாயங்களால உடைய நிதிநிலை வலுப்பெற போகுது. பணியிடங்கள்லையுமே உங்களுக்கான ஆதாயம் கிடைக்கும். அதே போல ரிஷபத்துடைய திருமண வாழ்க்கை ரொம்ப இணக்கமா இருக்கும். ஒத்துமையா இருப்பீங்க. கூடுதல்ல சிறப்பா இருக்கும். வியாபாரத்துல நல்ல வெற்றி நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா உடைய செயல்பாடுகளுக்கு வெற்றி உண்டு. இந்த வக்ர நிவர்த்திங்கிறது மகிழ்ச்சி அதிகப்படுத்து. வேலையிலும் சரி, உறவுகளையும் சரி. மற்றவுடைய அனுசரணையும் லாபமும் கிடைக்க போகுது. அனைவரிடத்துலையுமே ஆதரவு கிடைக்குது. உடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரமும் லாபமும் பெற போறீங்க. சிம்பிளா சொல்றேங்க, பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்யறப்ப மட்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செயல்படுறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி செய்த முதலீடுகள், ஆல்ரெடி செய்யக்கூடிய நீங்க தொழில்கள்லயே நல்ல பலன் உண்டு. சொல்லப்போனா அந்த சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவர். வக்ரகதியில கடந்த 4-5 மாசங்களா தொழில ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கு. உங்களுக்கு உத்தியோகம் தொழில பிரச்சனைகள் மட்டுமே பார்த்திருப்பீங்க. இப்ப சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறப்போ உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலம் இது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 137 நாட்களா வக்ரகதியில இருந்ததுனால பயங்கரமான கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கூடிய கிரகமா மாறி இருக்காரு. இது வரைக்கும் லாபஸ்தானத்துல வக்ரகதியில இருந்ததால பெருசா உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியல இல்லையா? லாபத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். தொழில நீங்க போடக்கூடிய உழைப்புக்கு ஏற்றாற் போல லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம். முதல்ல பாதிப்புகள் நீங்குது. தொழில இது வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்குது. குருவின் நட்சத்திரத்துல சனியுடைய பயணம் இருக்கிறதால தொழில இருந்து வந்த பிரச்சனை, பாதிப்பு, தேக்க நிலை அனைத்துமே பரிபூர்ணமா நீங்குது. இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எந்த வகை இடைஞ்சலும் இருந்தாலும் சரிங்க, அது இப்போ சரியாயிடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. தொழில இருந்து வந்த அந்த மந்த நிலை மாறுது. அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. யோகாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது இது வரைக்கும் எதுவுமே பெருசா இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் அனைத்தும் டக்கு டக்குன்னு நடக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைக்கும். இனி சூப்பரான வேலை கிடைக்கும். மாற்றம், முன்னேற்றம், இடமாற்றம், வியாபார மாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு என அற்புதமான மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. 90% நல் பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போற. கடன் பாதிப்புகள் இருந்து வெளிவர போற யோகம் இருக்கு. நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் இப்ப சரியாகும். கால்கள் சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது இப்ப சரியாகும். ஏன்னா கால் அப்படின்னாவே சனி பகவான். அதே போல தொழிலை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல சில குறைகள் இருந்திருக்கும். இனி அந்த மந்த நிலை மாறுது. நல்ல தொழிலாளர்களாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. தைரிய வீரியம் நன்றா இருக்கு. மந்தமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி சுறுசுறுப்பாகும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் தன்னால மாறும். தொழில் வியாபாரத்துல அனுகூலமான காலகட்டம். இப்போ பொதுவாகவே ரிஷபம் அப்படின்னாவே வாக்கு தாங்க இவங்க வாழ்க்கை. இந்த வார்த்தைக்கு தகுந்தாற் போல்தான் காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முற்படுவீங்க. இப்போ இனி வரக்கூடிய நேரங்கள்ல பணப்புழக்கம் உங்ககிட்ட தட்டுப்பாடின்றி இருக்கும். உங்களது உழைப்பால மற்றவங்கள வாழ வைப்பீங்க. யார் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தாலும் சரி, அதுபடி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்க சொல்ல மாத்திக்க மாட்டீங்க. தன்மானம் நிறைந்தவங்க. மற்றவங்களுடைய மனசு புண்படாதபடி பேசுறதுல வல்லவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்ல சனி பகவான் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை கொடுக்குறாரு. வியாபாரிகளுக்கெல்லாம் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலுமே சிறப்பா இருக்கும். விற்பனை பிரதிநிதிகள் பல சந்தைகளுக்கு அனுப்பி உடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டருடைய ஆதரவு உடைய கஷ்டங்களை மறைய செய்யுது. எதிரிகளால இனி உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. இருந்தாலும் எதிரிகள் மீதும் எதிர்கட்சியின் மீதும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. புத்திசாலியோ அறிவாளியோ ஆனா எச்சரிக்கையவாதியா ரிஷபராசி செயல்பட்டு தான் ஆகணும். இதுல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்திங்கிறது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையை உயர்வான திசையை நோக்கி நகருதுங்க. இதனால் வரைக்கும் திடீர் சிக்கல், தடை,
பெரும்பாலும் தீமைகள் அனுபவிச்சிருவீங்க, மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே முடிய போகுது. இந்த வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு திரும்ப அதிர்ஷ்டத்தை, பாக்கியத்தை, தெய்வ பலத்தை, தெய்வ அருளை, தந்தையுடைய அருளை, வெளிநாட்டு வாய்ப்புகளை, உயர்வுகளை கொடுக்க போகுது. ரிஷப ராசிகளுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது 3 மடங்கு உயரப்போகுது. சொல்லப்போனால் நீண்ட காலமாக நீங்க பட்ட கஷ்டங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே முடியக்கூடிய நேரம். உங்க வாழ்க்கையே ஈஸியா மாறப்போகுது. உழைப்புக்கேற்ற பலன் நேரடியா உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ரிஷப ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்கள் பார்த்தோம்னாக்க, வேலை, தொழில் பெரிய உயர்வுங்க. திருப்தி இல்லாம இருந்த வேலை இப்ப திருப்திகரமா நிலையா மாறும். உங்களை கவனிக்காதவங்க, உங்களுடைய வேலையை உதாசீனப்படுத்தினவங்க, என்ன செஞ்சாலும் பெருசா அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க இப்பெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க, உங்களுடைய உழைப்பை பாராட்டுவாங்க, உங்களுடைய உழைப்பை கவனிப்பாங்க. நீங்க இல்லைன்னா அந்த வேலை நடக்காதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். மேல் அதிகாரிங்க உங்களுடைய நேர்மையை கண்டுபிடிப்பாங்க, நேர்மையை கண்டு வியப்பாங்க, அதற்கான உயர்வு கொடுப்பாங்க. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் வந்து சேரும். முக்கியமான பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் உங்க கைக்கு வரும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம். அதே போல அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு மாற்றம் நன்மையை ஏற்படுத்தும். உயர் அதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும். நீங்க முந்தி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது தனியார் நிறுவனத்துல இருந்தீங்கன்னாக்க சம்பள உயர்வு, உங்களுடைய நம்பிக்கைக்கு பொறுப்பு உண்டு, இடமாற்றம் நன்மை கொடுக்கும். ஐடி, ஃபைனான்ஸ், அட்மின் துறையெல்லாம் கூடுதல் முன்னேற்றம். எந்த துறைகள் இருந்தாலும் சரி, ரிஷபராசி தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், சிறப்பா இருக்கு. ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன் இல்லையா. இந்த வக்ர நிவர்த்திங்கிறது ரிஷபத்திற்கு விழுந்த இடத்துலயே எழுந்து விருட்சமா மாறினா எப்படி இருக்கும், அது போல இனி யாராலையுமே உடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. அதே போல பணவரவு இடைவிடாது வர தொடங்கும். பணம் வந்துகிட்டே இருக்கும். ரிஷபராசிகள் வந்து பிறவிலேயே பணம் அதிர்ஷ்டம் கொண்டவங்க. இப்போ உழைப்பு, அதற்கேற்ற பணம், திட்டமிட்ட சேமிப்பு, கடனை வந்து முடிச்சிருவீங்க. சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நிலம் வாங்குறது, வீடு சம்மந்தப்பட்ட ஆசைகள்ல நிறைவேறும். சொத்து பத்து, தங்கம், ஆடை, ஆபரணம் சொல்லிட்டு முக்கியமா ரிஷபராசி பெண்கள்லாம் தங்கம் வாங்கி குவிக்க போறீங்க. அடகு வச்சிருந்தாலும் மீட்டெடுப்பீங்க. அடகு வைத்த சொத்தா இருக்கட்டும், நகை நட்டா இருக்கட்டும், பணம் வந்து இனி ரிஷபத்தை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீர் போல, அதாவது நடந்து வரக்கூடிய நீர் போல உங்களுக்கு வந்து பணம் கையில பொருளும். அதே போல குடும்பம், அமைதியும் புரிதலும் ஏற்படுது. ரிஷபராசியோட மனசுல சொல்றது ஒரு விதம், வாய் வழியா வரக்கூடிய விதத்துல ஒரு விதம். இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருந்துச்சு இல்லையா. நம்ம ஒன்று நினைக்கிறது நம்ம சொல்றப்போ அது வேற மாதிரி மற்றவங்க புரிஞ்சுப்பான். தப்பாவே தான் புரிஞ்சிட்டு இருந்தான் இது நாள் வரைக்கும். அது குடும்பமா இருக்கட்டும், கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும். நம்மளை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு பேசினவங்க கூட நம்மளை வந்து தப்பா தான் பேசியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, ஒதுக்கி இருப்பாங்க, விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த தவறான புரிதல்லாம் இப்ப சரியாகுது. குடும்பத்தார் உங்களை வந்து ஆழமா புரிஞ்சுப்பாங்க. வாழ்க்கைத்துடைய ஆதரவு உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். குழந்தைகளோட நலன்ல முன்னேற்றம் இருக்கு. வீட்டுல அமைதி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமண தகவல் மையத்துல நல்ல வரன் அமையும். திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே போல காதல், திருமணம் இதெல்லாம் வந்துட்டு நிலை பெற போகுது. அது வந்து உறுதி. திருமண யோகம் வலுவா இருக்கு. நிலையான உறவு, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒப்புதலோட திருமணம், காதல் திருமணம்லாம் நிச்சயப்பட்ட திருமணமா மாறும். யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு வலிமையான இணையா மாறுவீங்க. உடைய துணை மூலம் வளர்ச்சி ஏற்படுது. அதுபோல வியாபாரம் பெரும் வளர்ச்சி கொடுக்கும். ரிஷபராசிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம். தொழில் செய்றவங்க, வியாபாரம் செய்றவங்க, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி. குறிப்பா பெரிய பெரிய டீல், புதிய புதிய பிரான்ச், கூட்டுத்தொழில் செய்தாலும் சரி நல்ல லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு இது எல்லாமே லாபம் பார்ப்பீங்க. மார்க்கெட்டிங்கு, ஃபுட் பிஸ்னஸ் இது எல்லாமே பயங்கரமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. ரிஷபராசி புவி ராசி நிலம் போல இல்லைங்களா, வலுவான வளர்ச்சி பார்ப்பீங்க. சொல்லப்போனால் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் செம்ம உங்களுக்கு குரோத்து கொடுக்கும். ஓகேங்களா. இந்த ரியல் எஸ்டேட்டு, சொத்து பத்துக்களை வாங்கி விற்கிறது இது போல. அதே போல் உடல் நலம் மேம்பாடு இருக்கு. சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால இதனால் வரைக்கும் மன அழுத்தம் இருந்துச்சு, அது குறையும். தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க, தூக்கத்துல மேம்பாடு இருக்கு. நோய் நொடிகள் இருந்திருக்கும், அது குறையும். மனசு வந்து பயத்தோடையே இருந்திருப்பீங்க. எதுவுமே ஒரு நிலையை யோசிச்சிருக்க முடியாது, எதையும் செஞ்சிருக்க முடியாது. நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடந்திருக்கும். ஆனா இனி மனம் உறுதிப்படுது. நீங்க நினைச்சா அதை தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியும். வெற்றி நிச்சயம். அதே போல ரிஷப ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியால தரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நினைச்சிருக்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. தினமே ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தோட தான்
உங்களோட ஒவ்வொரு நாளும் தொடங்கணும். இந்த மந்திரம் உடைய அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும். அதே போல சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. கருப்பு ஆடை, கருப்பு உளுந்த தானம் கொடுங்க. சனீஸ்வர பகவானுடைய கோயிலுக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. அதாவது உண்மையாவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்க கண்ணுக்கு மாடி குழந்தைகள்ல இருந்து யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணா சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும். அதே போல நீங்க கடைபிடிக்க வேண்டியது, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கவே கூடாது, பொய் பேசக்கூடாது, ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், பொறுப்பை வளர்த்துக்கணும், சோம்பேறித்தனம் சுத்தமா இருக்கக்கூடாது. யார் ஒருத்தங்க திட்டம் போட்டு அது உண்மையான உழைப்போட கடின உழைப்போட ஒரு வேலையை நீங்க தொடங்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு வெற்றி கொடுத்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் துணை நிற்கிறார். சனி பகவான் சாதாரண ஆள் கிடையாது. கடின உழைப்புக்கு உண்டான பலனை தரக்கூடியவர். உழைக்கும் வர்க்கத்துக்கு எப்பவுமே சனி பகவானுடைய கருணை பார்வை உண்டு. அதான் இந்த குறிப்பா துப்புரவு தொழில் செய்யறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களே, நீங்க ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணீங்க, ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குறதோ, ஒரு கொடை வாங்கி கொடுக்குறதோ, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, அவங்களுடைய வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறதோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செயல்பாடு சனி பகவானுடைய கோர பார்வையில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சரி கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததுங்க ரிஷப ராசிகளுக்கான இந்த சனி பகவான் தரக்கூடிய வக்ர நிவர்த்தி பலன்கள் பொது பலன்களாக பார்த்துருக்கோம். இப்போ ரிஷப ராசியில் கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்துடலாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போறார். தொழிலில், உத்தியோகத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், வருமானம் அதிகமாகுது. சொல்லப்போனால் சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. வழக்கமான செயல்பாடுகள் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. ஆரோக்கியம் சீராக இருக்கும், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்து அது வெற்றி பெறும், எதிர்ப்புகள் விலகுது, தொழில் லாபத்தை கொடுக்கும், வியாபார லாபத்தை கொடுக்கும், பொருளாதார நிலையில உயர்வு பார்ப்பீங்க, செல்வாக்கு அதிகமாகுது, புதிய பொறுப்புகள் சேருது, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும், சமுதாயத்துல செல்வாக்கு உயருது, அறிவாற்றல் அதிகமாகுது, அரசு வழியில நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்க நினைச்சா கூட அந்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க, எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் உங்களை சேரும். தொழில கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்களா, அந்த முயற்சிகளும் வெற்றி பெறும். பங்கு சந்தையில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இதோட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இண்டஸ்ட்ரியல், ஹார்ட்வேர்ஸ், ஸ்டேஷனரி, கம்ப்யூட்டர், சினிமா துறை எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சி இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மறைமுக எதிர்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். சுயதொழில் செய்கிறவங்களுக்குலாம் எச்சரிக்கை அவசியம். அரசு, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. திருமண பாக்கியம் இருக்குது. கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை இருக்குது. குடும்பத்தில் செல்வாக்கு அதிகமாகுது. படிக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி நிச்சயம். பொதுத் தேர்வு எழுதுறவங்களுக்கு முழு கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற முடியும். அரசாங்க உத்தியோகத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் பாதிப்புகள் இப்போ சரியாகுது. குடும்பத்திலுமே சிலர் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். தொழிலில் உயர்வு பார்ப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால் தொழில் வியாபாரத்தை முன்னேற்றம் அடைவீங்க. தடைகள் விலகுது, புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குது, வேலைப்பளு அதிகரித்தாலும் அதற்கு உண்டான பலன் உண்டு. வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது, அவரால் இருந்த பாதிப்புகள் சரியாகுது. உடல்நிலையுமே முன்னேற்றம், வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை, நிம்மதியான சூழ்நிலை இருக்கு. உத்தியோகத்தில் உயர்வு, தொழிலில் முன்னேற்றம், வேலை தரவங்களுக்கு நல்ல வேலைக்கான வாய்ப்பு, கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து உயருது. எதிர்பார்ப்பு நிறைவேறுது, வாழ்க்கை வளமாக மாறுது, வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீருது, செல்வம் செல்வாக்கு அதிகமாகுது, உயர்ந்த பதவி பொறுப்புகள் சேருதுங்க. கூடவே நெருக்கடிகள் மறையுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். உயர்கல்வி பெறக்கூடிய எண்ணம் இருந்தால் அது நிறைவேறும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்திலே நிம்மதியான நிலை வருது. பணத்தட்டுப்பாடு நீங்குது. பொன் பொருள் சேர்க்க வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட போட்டி போட்டவங்களா விலகி போவாங்க. வருமானம் அதிகமாகுது. புதிய தொழில் தொடங்கணும்னு எண்ணம் இருந்தால் கூட அது நிறைவேறும். உழைப்பால உயர்வீங்க. சமுதாயத்தில் மற்றவங்களால மதிக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க முடியும். வண்டி வாகனத்தில் லாபம் இருக்கு. உழைப்புக்கேற்ற வருமானம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம், கூடுதல் பொறுப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கு. மேலதிகாரியுடைய ஆதரவு இருக்கு. சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்தால் அந்த முயற்சிகள் நிறைவேறும். வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது. சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கு. எல்லா விதத்துலையும் சிறப்பாக இருக்கு. தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். தள்ளிப்படும் திருமணம் இப்போ நடைபெறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கும் பெருமாளுக்கும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும், சந்தோஷம் உண்டு. அடுத்த மிருகசீட நட்சத்திரம். தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். இனி
தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம். நீங்கள் உழைப்பையும் முயற்சியும் அதிகப்படுத்த போகிறீங்க. உங்களுடைய வேலை எல்லாமே வேகமாக செயல்படும். உழைப்பை கற்ற லாபத்தை பார்ப்பீங்க. சொல்லப்போனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து அனைத்திலுமே யோகத்தை அளிக்கிறார். செல்வாக்கு அதிகரிக்கிறாரு, எதிர்பார்த்த அனுகூலத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் அடைய போகிறீங்க. சங்கடங்கள்லேருந்து முழுமையாக வெளியிட போகிறீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறார். தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலைக்கு உண்டாக்குறார். அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்குறாங்க. யோகத்தையும் போகத்தையும் அதிகரிக்கிறார். தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம், வருமானம் அதிகமாகுது. முன்னேறது எந்த ஒரு சங்கடமும் இப்போ இருக்காது. நினச்சதை நினச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். ஆதாயம் அதிகமாகுது. திரைத்துறைகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க. நினைச்சது சாதிக்கூடிய நிலை உண்டாகுது. பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும். சொல்லப்போனால் துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்து பத்துக்களை செல்வாக்களை அடையக்கூடிய நேரம். நீண்ட கால கனவு நினைவாகுது. அப்புறம் வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம் எல்லாத்துலேயுமே முன்னெடுத்து பார்ப்பீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சில வந்து கோயில் கும்பாபிஷேகத்தில் நிதி உதவி செய்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்தொழில்களுக்கு செல்வாக்கோட திகழ்வீங்க. திட்டமிட்டு செயல்பட்ட அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க. தொட்டது எல்லாமே பொண்ணாங்க. வியாபாரம் விருத்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். நஷ்டத்தில் போன தொழில் வந்துட்டு இனி லாபத்தில் போகும். இது போல எல்லா விதங்களையும் புதிய பொறுப்புகள், விருப்பத்துக்கு ஏற்ற இடமாற்றம், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது. கலைஞர்கள், மருத்துவர்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, ஏற்றுமதி, இறக்குமதி எல்லா தொழில்களுமே வளர்ச்சி அடைவீங்க. உழைப்பு அதிகமாகுது. அதற்கேற்ற பலன் அதிகமாகுது. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். பொறுப்பு அதிகமாகுது. மேல் அதிகாரிங்க, முதலாளிகள் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் அனுசரித்து விருப்பங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க. திருமண வயதில் கொண்டு நல்ல முடிவு கிடைக்கும். நல்ல வரணமையும். கணவனை ஒத்தும் அதிகமாகுது. பொன்போல் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். பொதுத் தேர்வுகளில் வெற்றி நிச்சயங்க. விபத்தால் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க கூட இப்போ உடல் நலத்தில் முன்னேற்றம் பார்ப்பீங்க. வருமானம் அதிகமாகுது. குடும்ப நெருக்கடிகள் விலகுது. சொத்து சேர்க்கை ஏற்படுது. பழைய கடன்கள் அடைபடுது. நினைச்சது முடிக்க முடியும். காரிய தடை நீங்குது. சில வந்து புதுசாக வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கை மற்றும் விநாயகர் பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமாகும். என்னங்க ரிஷப ராசிக்காரங்களே, அந்த சனி பகவான் தரக்கூடிய வக்ர நிவர்த்திங்கிறது சாதாரண பலன்களை உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. உங்களுடைய பொறுமைக்கு உண்டான பலன், உழைப்புக்கு உண்டான மதிப்பு, உன் நேர்மைக்கு உண்டான உயர்வு. இது உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் பொக்கிச கதவை திறக்கூடிய காலம். சனி தரக்கூடிய வக்ர நிவர்த்திங்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை முடிவு கொண்டு வராரு. அதிர்ஷ்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. வாழ்க்கையை உயர்த்தி வைக்கிறாரு. புதிய சக்தி, புதிய வாய்ப்புகள், புதிய வளர்ச்சி, புதிய செல்வம், புதிய அமைதி இது எல்லாமே உங்க வாழ்க்கையில வந்து சேரப்போகுதுங்க. ரிஷபராசியுடைய பொற்காலம் துவங்க போகுது சனி பகவானுடைய அருள் ஆசியோடு. இது மிகப்பெரிய மாற்றங்க, மிகப்பெரிய திருப்பம்னு சொல்லலாம். நல்லதே நடக்க போகுது. நல்லது மட்டுமே நடக்க போகுது. சனி பகவான் துணை, சிவபெருமான் துணை. வாழ்த்துக்களுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள், இல்லை உங்களுடைய ராசி சம்மந்தப்பட்ட கேள்விகள், இல்லை வேற ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். ஓம் சனீஸ்வராய நமக. முடிஞ்ச இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் இந்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க பெறட்டும். நன்றிங்க.